சார் இன்னைக்கு வந்து மார்க்கல் பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பூகம்பம், நிலநடுக்கம், ஒரு மைல்டு எக்ஸ்ட்ராம் அல்லது தீப்பிடிச்சா நம்ம அதை வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை தான். இப்போ இந்த இடத்துல தீப்பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் இந்த ரூமுக்கு நிறைய தடவை வந்திருக்கீங்கல்ல, இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? தீப்பிடிச்சா தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை இருக்கு. இது இல்லைன்னு விட்டுருங்க. நிறைய பார்த்தீங்களா ஸ்ப்ரிங்லர்? ஏன் நீங்கள் சொல்லல? எத்தனை தடவை வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரிங்லர் வந்து ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் அல்லது ஒரு தீ வச்சு காமிச்சோம் அப்படின்னோம்னா இது ஒர்க் ஆகணும். மேக்ஸிமம் 6 அடி டிஸ்டன்ஸில் இது ரவுண்டு பண்ணி ஃபயர் ஆகுது. அந்த பொசிஷனில் தான் இது வச்சுருப்பாங்க. தமிழில் வந்து திட்டி திருப்பின்னுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம். கீழே கார் பார்க்கிங்கில் பார்த்துருப்பீங்க, இது கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாமே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து 2 வீலரு கார் எல்லாமே வச்சு டிபார்ட்மெண்ட்டு மேலே வந்துருக்கும். இன்ஜின் கீட்டாக இருக்கும், தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கல் அப்படின்னா இது ஒரு போலியான ஒரு ஒத்திகை. திடீர்னு நிலநடுக்கம் வந்துச்சு, ஒரு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா? அல்லது தப்பிக்க முடியலைன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஸ்மால் ஃபயர், ஒரு சின்ன தீ பிடிச்சிருச்சு, ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறத சுய பரிசோதனை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு தீ வந்து மிக பெருசாக ஒரு மீடியம் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சமாளிக்க முடியாமல் என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு தப்பிச்சு ஓடுறதுதான் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை கூட நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறது தான் இது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சுய பரிசோதனைக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க. இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து ஆரம்ப கட்ட தீயை அணைப்பதற்கு மட்டும்தான் இது பயன்படும். மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது. சின்ன தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கு இது மட்டும்தான் பயன்படும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான். சார் புதுசு சார், நல்லா தெரியும் சார், புதுசு தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த நீடில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் நிற்கிறீங்களா? இந்த நீடில் வந்து கிரீன் கலரில் நின்றுச்சுன்னா ஒர்த்து, இது பயன்படுத்தலாம் அப்படின்னு. வெயிட்டாக இருக்கும், தூக்கலாம், நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஆனால் பயன்படுத்த இயலாது. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட் கலரில் வந்துடும். ரெட் கலரில் வர காரணம் என்னென்னா உள்ளே வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் பவுடர் இருக்குது. மோனோ அமோனியம் பாஸ்பேட் பவுடர் என்னோட வேலை என்னென்னா ஆக்சிஜனை கட் பண்ணுறது தான் வேலை. ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் வேணும், அதை கட் பண்ணுறதுக்குரியது தான் இந்த பவுடரோட வேலைகள். இந்த வெறும் பவுடர் உள்ளே வச்சுருந்தா எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்? அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் கேஸை வந்து ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, ஃபுல் கம்ப்ரஸ் பண்ணி. இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுடர் மோனோ அமோனியம் பாஸ்பேட் பவுடரும் நைட்ரஜனோடு சேர்த்து வெளியில் வர்றப்ப ஆக்சிஜனை சாப்பிடும். அந்த இடத்துல தீ வந்து அணைஞ்சிடும். அந்த பர்பஸ்க்காண்டி தான் இதை வச்சுருக்காங்க. இது வந்து ஏபிசின்னு சொல்லுவாங்க சார், தீ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர். ஏபிசிகே டி வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து ஏ கிளாஸ் ஃபயர்னா உங்களுக்கு கார்பனைஸ்டு ஃபயர், ஏந்து சாம்பலாகக்கூடியது. பி கிளாஸ் ஃபயர்னா உங்களுக்கு பெட்ரோல், கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்துக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணலாம். சி கிளாஸ் ஃபயர்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபயர், எலக்ட்ரானிக் ஃபயர், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கே ஃபயர்னா கிச்சன் ஃபயர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சிவரில் வந்து ஆயில் ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா நிறையா நிற்கும். ஹோட்டல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தீ பிடிச்சிச்சுன்னா சிவரு எரியும். எப்படின்னா சிவரு எரியுதுன்னு பார்த்தா அந்த ஆயில் வந்து படர்ந்துட்டதுனால தீ பிடிச்சி இருக்கும். அதேனால தான் நம்ம வீடுகளில் வந்து சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணி துடைக்கணும். இல்லைன்னா தீ பிடிச்சிச்சுன்னா சம்மந்தம் இல்லாத விதத்தில் எரியும். இன்னொன்று என்னென்னா ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா மனோதைரியம் வேணும். இது வந்து நம்ம தப்பிக்கலாம், தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்றவங்களையும் சேர்த்து தப்பிக்க வைக்கலாம், ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்போ வரணும்னா எப்பயாவது ஒரு வரணும்ல, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பயம் தெரியும். இப்போ நான் ஒரு விசில் அடித்து நான் பான் பண்ணுறேன் சார். இன்னொன்று சார், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 30 வினாடி தான். தண்ணிக்குள்ளே இருந்தாலும் சரி, கட்டணம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி, ஒரு தீ பிடிச்சாலும் சரி, 30 வினாடி தான். அதுக்கு மேலே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூச்சு திணறல் ஏற்படும்.
அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்றதை ஆரம்ப கட்டத்துலேருந்தே பண்ணணும். இது இப்போ நம்ம இருக்கிறது வந்து தேர்ட் ஃப்ளோர் தான் சார். தேர்ட் ஃப்ளோர். சப்போஸ் லிஃப்ட் இயங்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? படிக்கட்டு தான். எக்காலத்தை பண்ணுறது தீ பிடிச்சிருச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன ஃபயராக இருந்தாலும் சரி, பெரிய ஃபயராக இருந்தாலும் சரி, தயவு செய்து படிக்கட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்ம சீக்கிரம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா லிஃப்ட் பாதியிலே நின்றும். இப்போ வர்ற லிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, ஒன்று கீழே வரும், இல்லைன்னா மேலே போகும். அந்த மாதிரி சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா லிஃப்ட் வந்து 2க்கு 3க்கு நடுவில் நிற்காது, 3க்கு 4க்கு நடுவில் நிற்காது. எல்லா லிஃப்ட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வரும், இல்லைன்னா மேலே போகும். அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட லிஃப்ட் எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? தீ பிடிச்சிச்சுன்னா. அதனால் லிஃப்ட் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாங்க. இந்த 30 வினாடி சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தண்ணிக்குள்ள போனால் 30 வினாடி தான் நம்ம மூச்சு கட்ட முடியும். அதே சமயத்தில் புகை ஸ்மோக் இங்கே வந்து ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்து 1.5 அடிக்கு மேலே தான் இருக்கும். எந்த புகையுமே பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தவறு தான் போக முடியும். இதே ஊக்க பிடிச்சி எவ்வளோ நேரம் இருக்க முடியும் புகையில்? அதனால் வந்து இங்கே இல்லை சார், நம்ம இந்த இடத்தையே விட்டுருங்க. இந்த இடம் நல்ல இடம், ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கட்டும். ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண மண்டபம் போகிறீங்க, கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கிற இடத்துல தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வந்தோம்ன்றதை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. புகை வந்து ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வழி தெரியாது, நம்ம வந்த வழியே தெரியாது. ஒன்றும்ல, இங்கேயே நம்ம கட்டடத்துலேயே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிருங்க. யாராவது ஒரு ஆள் எத்தனை தடவை இங்கே வந்திருப்பீங்க? 2000 தடவை வந்திருப்பீங்கல்ல. இங்கேருந்து நீங்கள் வெளியில் கண்ணை மூடிட்டு உங்களால் போயிட முடியுமா? முடியாது. முடியும், ஆனால் ரொம்ப தடுமாறுவீங்க. அதுக்குள்ளே வந்து நெருப்பு ரவுண்டாக பண்ணிடும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு தீ பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுறது பவர் தான். அப்போ இருள் சூழ்ந்து போயிடுச்சுன்னா பகல்லே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இந்த தானே போவோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே தானே இருக்குது, இந்த டோர் இங்கே தானே கொஞ்சம் கதவை தட்டோம்னா சிவுறு தான் இருக்கும். நம்மளால் எய்ம் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே வந்து நம்ம வர்றப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு